ஏனால் ரஷ்யாவிடம் இருந்து பல நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்குகிறார். எனக்கு புரிந்தவரை பாகிஸ்தானோடு ரொம்ப நெருங்கிய உறவு இப்பொழுது ட்ரம்புடைய ஆட்சிக்கு வந்துவிட்டது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி 2 முறை அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார். ட்ரம்புடன் மத்திய உணவு அறிந்திருக்கிறார். அதனால் பாகிஸ்தானுக்கும் ட்ரம்புடைய ஆட்சிக்கும் நெருங்கிய உறவு இருப்பதால் அவர்கள் சொல் பேச்சு கேட்டு இந்தியா மீது இது ஒரு அத்துமீறலான வரியை விதித்திருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து இருக்கும் சப்ளை செயினை உடனடியாக அமெரிக்கா வேறு நாடுகளிலிருந்து பெற முடியாது. இந்த வரி நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அமெரிக்க கன்சியூமருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் இந்தியாவில் ஆளும் பாஜக அரசாங்கம் ட்ரம்போடு நெருங்க உறவு வைத்திருக்கிறேன் என்று நம்பியிருந்தார்கள். அதனால்தான் ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் ஹவுடி மோடி என்ற நிகழ்வுகளை நடத்தினார்கள். ஆனால் அது பொய்த்து விட்டது. அவர்களுக்கு எந்த விதமான சிறப்பு உறவும் அமெரிக்க அதிபருடன் இல்லை என்பது புரிந்துவிட்டது. அவர்கள் ராஜதந்திரத்திலே பாகிஸ்தானிடம் தோற்றுவிட்டார்கள். பாகிஸ்தான் ராணுவம் நேரடியாக ட்ரம்போடு உறவு வைத்திருப்பதால் அவருடைய ராஜதந்திரத்தின் காரணத்தால் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை தோற்றுவிட்டது என்றுதான் பார்க்க வேண்டும். ஆனால் இது இந்தியாவுக்கு மட்டும் பாதிப்பல்ல, அமெரிக்காவுக்கும் பாதிப்பு. அமெரிக்கா இதில் உணர்வார்கள். நாம் ஆனால் நம்மளுடைய நிலையில் இருந்து மாறுபடாமல் உறுதியாக இருந்து இதை சந்திக்க வேண்டும் என்பதுதான் தமிழகத்தில் வந்து பெரும்பாலான தொழில்துறை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. திருப்பூர் ஈரால் போன்ற தெளிவான பதில வந்து இப்ப வரைக்கும் சொல்லாம 50% ஒரு அன்யூஷுவல் டாரிஃப் ஆன் இந்தியா ஏத்துக்க முடியாது. அவங்க சொல்லும் காரணத்தை ஏத்துக்க முடியாது. ஆனா சொல்லணும், இந்தியால இருந்து இருக்கிற சப்ளை செயினையும் அமெரிக்கா உடனே இன்னொரு இடத்துல இருந்து வாங்க முடியாது. இந்தியால இருந்து ஒரு பொருள் போகுதுன்னு வச்சுங்க, அதை நாளை காலையிலே இன்னொரு சப்ளையர்ல இருந்து அமெரிக்கால வாங்க முடியாது. அதனால அமெரிக்கா கன்சியூமர் இதுல பாதிக்கப்படுவார்கள். ஆனால் இந்தியாவுடைய ராஜதந்திரம் தோல்வி அடைந்து விட்டது. ஏனால் குறிப்பாக பிரதமர் வந்து ட்ரம்போடு ஒரு நேரடி உறவு வைத்திருக்கிறேன் அப்படின்னு நினைத்திருந்தால் அது பொய்த்து விட்டது. அவர்களுடைய இந்தியாவுடைய ராஜதந்திரத்துக்கு தோல்வி என்று தான் பார்க்கிறேன். ஆனால் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். உடனே அடிபணிந்து விடக்கூடாது. அமெரிக்காவுக்கு நம்ம அடிபணிந்து விடக்கூடாது. நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். ஆளுமையான ஒரு தமிழராக இருந்த மூப்பனார் வந்து இந்திய பிரதமராக கூடிய ஒரு சூழல் உருவாச்சு. ஆனா ஒரு மிகப்பெரிய துரோகத்தால அந்த வாய்ப்பு வந்து தவறி பறிக்கப்பட்டிருக்கு. நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, ஒரு பாஜக சேர்ந்தவங்க ஒரு அவங்க விளக்கி பேசணும். பொதுக்கூட்டம் போட்டு தமிழ்ல அவங்க விளக்கி பேசினாங்கன்னா அதுக்கப்புறம் அதை பதில் சொல்லலாம். இல்ல அது அதோட பொருள் என்ன சார் தெரியல, அவங்களதான் கேட்கணும். திடீர்னு காங்கிரஸ்காரர் மீது ஒரு பாஜக சேர்ந்த சித்தாந்தம் சேர்ந்த வருத்தமாக இருக்கிறது. இன்றைக்கு வந்து பாஜக காரர்கள் வந்து திரு மூப்பனார் பழம்பெரும் காங்கிரஸ்காரரை பற்றி புதிதாக அவர்கள் பேசுகிறார்கள். அவர்களுக்கு வந்து தமிழக சரித்திரமும் தெரியாது, காங்கிரஸ் சரித்திரமும் தெரியாது. கண்டிப்பாக ஐயா கருப்பையா மூப்பனாரை பற்றி நிர்மலா சீதாராமன் ஒன்றும் தெரியாது என்பதுதான். நிர்மலா சீதாராமன் பல முறை தமிழகத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா இந்த முறை மட்டும் காமராஜர் சிலைக்கெல்லாம் மாலை போடுறது அப்படின்ற பண்ணிட்டு சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிராகரிக்கப்படுகின்ற அரசியல் கட்சியாக தான் பாஜக இருக்கும். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளை விட இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டில் குறைஞ்சுதான் வாக்கு கிடைக்கும். பாஜக எந்த கட்சியோடு கூட்டணி வைக்குதோ அந்த கட்சி தோத்து போடும். தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே பாஜகவை நிராகரித்துக் கொண்டே இருப்பார். ராகுல் காந்தி ஆர்எஸ்எஸ் தான் வழி நடத்துது, அது வழிநடத்துல தவறு இல்லைன்னு சொல்லி ஒரு மத்திய அமைச்சர் எல்முருகன் சொல்றாரு. திரும்பவும் அது விமர்சனம் பண்றாங்க. அதிமுக வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இப்ப இல்ல. அதிமுகவோட அடிமட்ட தொண்டனை கூட்டு கேட்டீர்கள் என்றால் அவர்கள் இந்த கூட்டணியை விரும்பவில்லை. ஒரு இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இல்ல. அதனாலேயே அவர்களுடைய எதிர்காலம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரகாசமாக இருக்காது. அவர்கள் பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கும் வரை அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலம் பிரகாசமாக. ராகுல் காந்தி யாத்திரையில் ஒருவர் பிரதமருடைய தாயாரை பற்றி பேசியிருக்காங்க. தரைக்குறவா யாரை பற்றியும் பேசக்கூடாது. தரைக்குறவா யாரை பற்றியும் பேசக்கூடாது. அரசியல் கருத்துக்களை மட்டும் பேச வேண்டும். தனிநபர் விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சசிகாந்த் உண்ணாவிரதத்தை எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கவில்லை. அது தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக கல்வித்துறைக்கு கிடைக்க வேண்டிய நம்ம புது கல்விக் கொள்கையை நாம் ஏற்காதனால் நமக்கு கொடுக்காத நிதியை கொடுக்க வேண்டும். அதை வலியுறுத்தி அவர் வந்து ஒரு போராட்டம் நடத்தினார். அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.